சிறகுகள் வீசியே. வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கு இங்கே இருக்கும் ஒவ்வொரு பெண்ணிடமும் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஒரு பெண்ணின் உண்மையான வலிமை எதில் இருக்கிறது? அவளுடைய அழகிலா, அவளுடைய படிப்பிலா, அவளுடைய வேலையிலா? இல்லை. ஒரு பெண்ணின் உண்மையான வலிமை அவள் தன்னை நம்புவதில் இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக இருக்கும் போது தைரியமாக இருப்பது எளிது. ஆனால் சவால்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், எல்லோரும் சந்தேகப்பட்டாலும் என்னால் முடியும் என்று நம்பி முன்னேறுவதுதான் உண்மையான வலிமை. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு சக்தி இருக்கிறது. சிலருக்கு அது தெரியும், சிலருக்கு இன்னும் தெரியவில்லை. இன்னைக்கு நான் பேச போகும் இந்த 10 விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த சக்தியை நினைவுபடுத்த போகிறது. இது வெறும் பேச்சு இல்ல, ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உண்மைகள். அப்படி என்றால் வலிமையான பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 10 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். 1. உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வலிமையான பெண் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் உங்களை நீங்களே மதிப்பது. பல நேரங்களில் நம்ம மதிப்பை மற்றவர்களின் வார்த்தைகளில் தேடுகிறோம். யாராவது பாராட்டினால் சந்தோஷப்படுகிறோம், யாராவது குறை சொன்னால் உடைந்து போகிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய மதிப்பு மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் இல்ல, நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. உலகம் உங்களை சந்தேகப்படலாம், உங்களை குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்து விட்டால் அதுவே உங்கள் வெற்றியின் ஆரம்பம். ஒரு பெண் தன்னுடைய மதிப்பை உணர்ந்து விட்டால் அவள் யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் காத்திருக்க மாட்டாள், யாருடைய பாராட்டுக்காகவும் வாழ மாட்டாள். ஏனென்றால் தன்னுடைய மதிப்பு அவளுக்கே தெரியும். இன்றைக்கு இந்த நிமிடத்தில் உங்களுக்கே ஒரு வாக்குறுதி கொடுங்கள். நான் போதுமானவள், நான் மதிப்பு மிக்கவள், நான் சாதிக்கக்கூடியவள். இந்த நம்பிக்கையை யாரும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பெண்ணின் முதல் வலிமை அவள் தன்னை மதிப்பதில் தான் இருக்கிறது. 2வது, இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வலிமையான பெண்ணுக்கு தெரிந்திருக்க வேண்டிய 2வது விஷயம் தேவையான இடத்தில் இல்லை என்று சொல்லும் தைரியம். பல பெண்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக தங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கும் சம்மதித்து விடுகிறார்கள். தங்கள் நேரத்தை இழக்கிறார்கள், தங்கள் மன அமைதியை இழக்கிறார்கள், சில நேரங்களில் தங்கள் கனவுகளையே இழக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரையும் மகிழ்விப்பது நம்முடைய பொறுப்பு இல்லை, நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பதுதான் நம்முடைய பொறுப்பு. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்திற்கு இல்லை சொல்லுங்கள். உங்களை காயப்படுத்தும் உறவுகளுக்கு இல்லை சொல்லுங்கள். உங்களுடைய மதிப்பை குறைக்கும் மனிதர்களுக்கு இல்லை சொல்லுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு இல்லைக்கும் பின்னால் ஒரு பெரிய ஆம் இருக்கிறது. உங்கள் அமைதிக்கான ஆம், உங்கள் வளர்ச்சிக்கான ஆம், உங்கள் கனவுகளுக்கான ஆம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்று சொல்வது மரியாதை இல்லாத செயல் அல்ல, அது சுயமரியாதையின் அடையாளம். ஒரு வலிமையான பெண் எப்போது பேச வேண்டும் என்று தெரிந்திருப்பாள், அதேபோல் எப்போது இல்லை சொல்ல வேண்டும் என்பதையும் தெரிந்திருப்பாள். 3வது, பொருளாதார சுதந்திரம் அவசியம். ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகளில் ஒன்று பொருளாதார சுதந்திரம். பணம் எல்லாமே இல்ல, ஆனால் வாழ்க்கையில பல முக்கியமான முடிவுகளை எடுக்க பணம் ஒரு முக்கியமான கருவி. ஒரு வலிமையான பெண் சம்பாதிக்க கற்றுக்கொள்வாள், சேமிக்க கற்றுக்கொள்வாள், பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த கற்றுக்கொள்வாள். ஏனென்றால் பொருளாதார சுதந்திரம் என்பது வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை, அது தன்னம்பிக்கையோடு வாழ்வது, தன்னுடைய முடிவுகளை தானே எடுக்கிறது, தன்னுடைய கனவுகளை தானே நிறைவேற்றுறது. நினைவுல வச்சுக்கலுங்க, உங்களுக்காக நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய சுதந்திரத்துக்கான ஒரு படி. 4வது, கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். பள்ளி முடிந்துவிட்டது, கல்லூரி முடிந்துவிட்டது, அதனால் கற்றலும் முடிந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் வெற்றி பெறும் மனிதர்களுக்கு ஒரு பொதுவான பழக்கம் இருக்கிறது, அவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பார்கள். புதிய திறமைகள், புதிய அனுபவங்கள், புதிய அறிவு, இவற்றை தேடிக்கொண்டே இருப்பார்கள். உலகம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது, நாமும் வளர வேண்டும், நாமும் மாற வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வயது எவ்வளவு என்பது முக்கியமல்ல, நீங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். ஒரு வலிமையான பெண் தன்னுடைய வளர்ச்சியில முதலீடு செய்வாள், ஏனென்றால் அறிவை யாராலும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. 5வது, மனநலத்தை கவனியுங்கள். இன்றைக்கு நாம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய பேசுகிறோம், ஆனால் மனநலத்தை பற்றி அதிகமாக பேசுவதில்லை. சில நேரங்களில் நாம் சிரித்துக் கொண்டே இருப்போம், ஆனால் உள்ளுக்குள் போராடி கொண்டிருப்போம். கவலை, பயம், மன அழுத்தம், ஏமாற்றம், இவையெல்லாம் மனித வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதில் தவறு எதுவும் இல்லை. தவறு என்னவென்றால் அதை தனியாக சுமப்பது. நீங்கள் சோர்வாக இருந்தால் ஓய்வெடுங்கள், பேச வேண்டும் என்றால் பேசுங்கள், உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உடலை கவனிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மனதையும் கவனிப்பது முக்கியம். ஏனென்றால் ஒரு ஆரோக்கியமான மனம்தான் ஒரு வலிமையான வாழ்க்கையை உருவாக்கும். 6வது, உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். இன்றைய காலத்தில்
பல பெண்கள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஒப்பீடு. சமூக வலைதளங்களை திறந்தாலே யாரோ ஒருவர் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார், யாரோ ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார், யாரோ ஒருவர் புதிய சாதனை செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்தவுடன் நான் மட்டும் பின்னாடி போயிட்டேனா என்ற எண்ணம் வந்து விடுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணமும் வேறு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நேரம் இருக்கிறது. மரம் ஒன்றுக்கு பழம் கொடுக்க ஒரு காலம் தேவை. அதே போல் நம்முடைய வெற்றிக்கும் ஒரு சரியான நேரம் இருக்கும். அதனால உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். நேற்றிருந்த உங்களை விட இன்று நீங்கள் முன்னேறி இருக்கிறீர்களா? அதுதான் முக்கியம். ஒரு வலிமையான பெண் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்க மாட்டாள், தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவாள். 7வது, தோல்வியை பார்த்து பயப்படாதீர்கள். பல நேரங்களில் நாம் வெற்றி பெற்ற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம், அவர்களின் வெற்றியை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் எத்தனை தோல்விகள் இருந்தது என்பதை பார்க்க மறந்து விடுகிறோம். ஒரு சிற்பி ஒரு அழகான சிலையை உருவாக்கும் போது ஒரே ஒரு அடியில் அதை உருவாக்க மாட்டார். நூற்றுக்கணக்கான முறை ஊழியால் செதுக்குவார், பல முறை கல்லை அடிப்பார். ஒவ்வொரு அடியும் அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். இறுதியில் அதே கல் ஒரு அழகான சிற்பமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். சில நேரங்களில் தோல்வி நம்மை உடைப்பதற்காக வருவதில்லை, நம்மை செதுக்குவதற்காக வருகிறது. 8வது, சரியான மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுங்கள். நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குவதில்லை, நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கும் பெரிய பங்கு இருக்கிறது. சிலர் நம்மை ஊக்கப்படுத்துவார்கள், நம்மை நம்புவார்கள், நம்முடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்வார்கள். ஆனால் சிலர் நம்மளை எப்போதும் குறை சொல்லுவார்கள், நம்முடைய கனவுகளை கேலி செய்வார்கள், நம்முடைய தன்னம்பிக்கையை குறைக்க முயற்சிப்பார்கள். அதனால உங்கள் வாழ்க்கையில யாரை அனுமதிக்கிறீர்கள் என்பதை கவனமாக தேர்வு செய்யுங்கள். உங்களை மதிக்கும் மனிதர்களுடன் இருங்கள், உங்களை வளரச் செய்யும் மனிதர்களுடன் இருங்கள், உங்களுடைய வெற்றியை மனதார வாழ்த்தும் மனிதர்களுடன் இருங்கள். ஏனென்றால் சரியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார்கள், தவறான மனிதர்கள் உங்கள் சக்தியை குறைத்து விடுவார்கள். ஒரு வலிமையான பெண் உறவுகளின் எண்ணிக்கையை பார்க்க மாட்டாள், அவற்றின் தரத்தை பார்ப்பாள். 9வது, பெரிய கனவுகளை காணுங்கள். ஒரு வலிமையான பெண் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், தன்னுடைய கனவுகளை ஒருபோதும் சிறியதாக மாற்றக்கூடாது. பல நேரங்களில் நம்முடைய கனவுகளை நாமே குறைத்து விடுகிறோம். இது நமக்கு சரிப்பட்டு வராது, நம்மால் முடியாது, நம்ம பின்னணி வேறு என்று நினைத்து முயற்சி செய்வதற்கே பயப்படுகிறோம். ஆனால் ஒவ்வொரு பெரிய சாதனையும் ஒரு சிறிய கனவில் இருந்துதான் ஆரம்பித்தது. ஒரு விதையை பாருங்கள், அது மிகவும் சிறியது, ஆனால் அதற்குள் ஒரு பெரிய மரம் மறைந்து கிடக்கிறது. அதே போல உங்களுக்குள் இருக்கும் கனவுகளும் சாதாரணமானவை அல்ல, அவை உங்கள் எதிர்காலத்தை மாற்றக்கூடியவை. உலகம் சில நேரங்களில் உங்களிடம் அது முடியாது என்று சொல்லலாம், ஆனால் உங்கள் உள்ளம் முடியும் என்று சொன்னால் அந்த குரலை நம்புங்கள். ஏனென்றால் உங்களுடைய கனவுகளை விட நன்றாக அதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பெரிய கனவு காண்பது தவறில்லை, அதை அடைய முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் தவறு. ஒரு வலிமையான பெண் சூழ்நிலைகளை பார்த்து கனவு காண மாட்டாள், தன்னுடைய கனவுகளை வைத்து சூழ்நிலைகளை மாற்றுவாள். அதனால் பயப்படாமல் கனவு காணுங்கள், தைரியமாக முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் நீங்கள் இன்று கனவு காணும் வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். 10வது, உங்கள் வாழ்க்கையின் ஹீரோ நீங்கள் தான். நம்மில் பலர் வாழ்க்கை மாறுவதற்காக காத்திருக்கிறோம், சரியான நேரம் வரட்டும் என்று காத்திருக்கிறோம், சரியான வாய்ப்பு வரட்டும் என்று காத்திருக்கிறோம், யாராவது வந்து நம்மளை புரிந்து கொள்ளட்டும் என்று காத்திருக்கிறோம், யாராவது வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றட்டும் என்று காத்திருக்கிறோம். ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி வேற யாரிடமும் இல்லை, அது உங்களிடமே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எடுப்பது நீங்கள், உங்களுடைய கனவுகளை துரத்துவது நீங்கள், விழுந்த பிறகு மீண்டும் எழுவது நீங்கள். அதனால உங்கள் கதையின் ஹீரோவாக வேற யாரையும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்களே அந்த ஹீரோ, நீங்களே அந்த தலைவி, நீங்களே அந்த சக்தி. வாழ்க்கையில் சில நேரங்களில் உதவி கிடைக்கலாம், சில நேரங்களில் கிடைக்காமல் போகலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு நீங்காத ஒரே நபர் நீங்கள்தான். அதனால்தான் முதல்ல உங்களை நம்புங்கள், உங்களை நேசியுங்கள், உங்களுக்காக போராடுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை யாரும் வந்து காப்பாற்ற போவதில்லை. ஏனென்றால் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையின் கதாநாயகி, நீங்களே உங்களுடைய வெற்றியின் படைப்பாளர், நீங்களே உங்களுடைய எதிர்காலத்தின் வடிவமைப்பாளர். அதனால் தைரியமாக முன்னேறுங்கள், நம்பிக்கையோடு முன்னேறுங்கள், உங்களால் முடியும் என்று நம்பி முன்னேறுங்கள். ஏனென்றால் ஒரு பெண் தன்னுடைய சக்தியை உணர்ந்து விட்டால் அவளை யாராலும் தடுக்க முடியாது. அன்பான பெண்களே, இன்று நாம் பார்த்த இந்த 10 விஷயங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மைகள். உங்களை மதியுங்கள், தேவையான இடத்தில் இல்லை சொல்லுங்கள், பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி பயணியுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் மனநலத்தை கவனியுங்கள், உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள், தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள், சரியான மனிதர்களை தேர்ந்தெடுங்கள், பெரிய கனவுகளை காணுங்கள். மிக முக்கியமாக
உங்கள் வாழ்க்கையின் ஹீரோ நீங்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். இறுதியாக ஒரு வரி, ஒரு பெண் தன்னுடைய மதிப்பை உணர்ந்து விட்டால் அவளுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, அவளை சுற்றி இருக்கும் உலகத்தையே மாற்ற முடியும். அதனால் தைரியமாக இருங்கள், தன்னம்பிக்கையோடு இருங்கள், உங்களை நம்புங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு பெண் மட்டுமல்ல, ஒரு சக்தி. நன்றி.